இந்த கொட்டமுத்துன்னு சொல்ற ஆமணக்கு செடி என்ன காரணத்துக்காக? அங்கதான் ஒரு பெரிய தத்துவம். நம்ம விவசாயிகள் அந்த காலத்துல எல்லாரும் வரப்புல ஆமணக்கு செடி வச்சிருந்தாங்க. ஆனா என்ன காரணம் தெரியாம வச்சிருந்தாங்க. அதுதான் உண்மை. அடுத்த வயல்ல இருந்து உங்க வயலுக்கு வர்ற கெடுதல் செய்யற பூச்சி அது வேர் புழுவா இருக்கலாம், தண்டு கரையானா இருக்கலாம், இல்லைன்னா குருத்து பூச்சியா இருக்கலாம், இலை சுருட்டு புழுவா இருக்கலாம். இந்த எல்லா பூச்சிகளுக்கும் பிடிச்ச சாப்பாடு இந்த கொட்டமுத்து செடியோட இலை. ஆமணக்கு செடியோட இலையை இப்படி விரிச்சு தாமரை இலை மாதிரி நின்றுச்சுன்னா உள்ள வர்ற கெடுதல் செய்யற பூச்சி வயலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரப்புல இருக்க அந்த கொட்டமுத்துல இறங்கி அன்னைக்கு சாப்பிட வேண்டிய 50 புழுவா இருந்துச்சுன்னா 50 மடங்கு சாப்பிட்டு, முட்டையா இருந்துச்சுன்னா அது போட வேண்டிய 40 முட்டையை கொட்டமுத்து செடியில போட்டுட்டு அப்புறம் தான் உங்க வயலுக்குள்ள ஜம்ப் அடிக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸி. வயலுக்குள்ள எவன் போயிருக்கான் அப்படிங்கிறத செக் பண்றது. இந்த கொட்டமுத்து செடியை அப்பப்ப செக் பண்ணிக்கிட்டு இருந்தா போதும். இவன் தான் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர், எவன் உள்ள போயிருக்கான்.